ஆனால் எனக்கு தெரிந்தவரை விஜய் வந்து அவர் தலைமையில் கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக தான் நினைக்கிறேன். அவர் தலைமையில் ஒரு கூட்டணி தேர்தலில் போட்டியிடுவதற்கு தான் வாய்ப்பு இருப்பதாக நினைக்கிறேன். அது யார் கூடனா அது போக போக தான் தெரியும். தமிழ்நாட்டில் 4 கூட்டணிகளுக்கு 4 முனை போட்டி இருக்குன்னு சொல்ற. திமுக தலைமையிலான கூட்டணி, என்டிஏ கூட்டணி, விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணி, அதுபோல நண்பர் சீமான் அவர்கள் தனித்தனி நிற்பேன்னு 4 முனை போட்டி உருவாகும். இதை தாண்டி நீங்க கேட்டது மாதிரி எதிர்பாராத கூட்டணிகள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்றேன். இதுல அவரை இவர் ஏத்துக்குவாரா இவர் அவர். ஆனா பழனிசாமி பேசுவதை பார்த்தா அவரு தேர்தலில் தங்களால் சோபிக்க முடியாது தனது தலைமையில அப்படிங்கிறத உணர்ந்து அவர் விஜய் அவர்களுக்கு கூட்டணி அழைப்பு விடுவது பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. அவங்க யாரோ 2 பேர் இவங்க கட்சிக்காரங்களே, பழனிசாமி அவர் கட்சிக்காரர்களே கொடியை ஆசிரித்து விட்டு, ஏன்னா பார்த்தவங்களாம் அந்த டிஷர்ட் ஏடிபிகே டிஷர்ட் போட்டிருக்கிறத தொலைக்காட்சிகளில் பார்த்தோம். அவர் வந்து விஜய் தலைமையை ஏற்றுக்கொண்டு செய்வதற்கு முயற்சி செய்கிறாரோ இந்த தேர்தலில் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றுகிறது. வணக்கம், இது கேள்விக்களம். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் விஜய் தலைமையில் புதிய கூட்டணி உருவாகும், தேர்தல் நெருங்கும்போது தேர்தலுக்கு அருகாமையில் வரும்பொழுது எதிர்பாராத புதிய கூட்டணிகள் இல்லை அணிமாறல்கள்லாம் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் அவர்களுக்கு செக் வைப்பதற்காக இது புது வியூகமா, டிடிவி தினகரனின் வியூகமா, இதைத்தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு இணைகிறார்கள் திமுகவிலிருந்து திரு மனுஷபுத்திரன், அதிமுகவிலிருந்து கோவை சத்யன், ஓபிஎஸ் ஆதரவாளர் நாஞ்சில் கோலப்பன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து மதுக்கூர் ராமலிங்கம் மற்றும் தமாகவிலிருந்து முனவர் பாஷா. அனைவருக்கும் வணக்கம். திரு சத்யன், உங்கள்கிட்டருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, புதிய கட்சி வரப்போகுது அப்படின்னு சொல்லி தாவிகா கொடியெல்லாம் பறந்தப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருந்தார். பெரிய கூட்டணி ஒன்று உருவாக போகுது, கரூர் சம்பவத்திற்கு அப்புறம் பெரிய கூட்டணி மாற்றம்லாம் இருக்க போகுது, விஜய் வந்து அதிமுக பாஜக கூட்டணி வரப்போகிறார் அப்படின்ற ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் டிஸ்கோஸாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் தலைமையில் கூட்டணி, எடப்பாடி பழனிசாமி தான் டெஸ்பரேட்டாக இருக்கார் அப்படின்ற ஒரு கூற்றை வந்து முன்வைக்கிறார் திரு டிடிவி தினகரன். அப்படிதானா? சொல்லிட்டு போகிறாருங்க. அரசியல் அனாதைகளாக இருப்பவர்கள் ஏதாவது சொன்னால் மீடியாவில் ஸ்பேஸ் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நீங்கள் இதை ஒரு கருத்தாக எடுத்து விவாதமே வச்சுருக்கீங்க. இதான் அதோட முக்கியத்துவமே இவ்வளோதான். இதை தாண்டி இந்த மேட்டர் விஜய்க்கு தெரியுமான்னு கூட தெரியாது. எதுக்கு அதை இப்படி ரொம்ப கஷ்டப்படுவானு? அரசியலில் ஒரு தாக்கமும் கிடையாது, களத்தில் தாக்கமும் கிடையாது, மக்கள் மனத்தில் எந்த தாக்கமும் இல்லாத ஒருத்தரை கொடுத்ததை வச்சு நம்ம இதுதான் உண்மையான பேசுகிற அளவுக்கு நம்ம பண்ணிட்டோமா என்ன? அப்படிலாம் இல்லை. அவர் சார்பாக வந்து இதே என்டிஏ கூட்டணி, நீங்கள் இருக்கக்கூடிய கூட்டணியில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தவர் பாராளுமன்ற தேர்தலில் லட்சம் ஓட்டுகளுக்கு மேலெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு கட்சியாக இருந்திருக்கு. அவர்களால் தான் பாராளுமன்ற தேர்தலில் பெரிய செட்பேக் ஆச்சு அப்படின்னு கூட சொல்லப்பட்டது. 2021 சட்டமன்ற தேர்தலில் கூட 20 தொகுதிகளில் பாராளுமன்றம் மாதிரி அங்கே அப்பவும் பெரிய பின்னடைவு வந்து அதிமுக ஏற்பட்டது காரணம் அவருன்னெல்லாம் சொல்லப்பட்டது இல்லையா? சொல்லப்பட்டது, கூறப்பட்டது, பேசப்பட்டது, தெரியப்பட்டது, இந்த மாதிரி யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு முடியாது பிரதர். களம் வந்து 2026 இரு திராவிட இயக்கங்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திமுக தான். இது வரலாறு, களமும் அப்படி தான் இருக்குது. இதுதான் கள யதார்த்தங்கள். இதை அண்டி அரசியல் பிழைப்பு நடத்த எத்தனைப்பவர்கள் வந்து என்ன வேணால் ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். ஆனால் இதை சார்ந்திருக்கக்கூடிய உண்மையான கட்சி, ஒரு கொள்கை பிடிப்புள்ள ஒரு கட்சிகள், இயக்கங்கள் இப்போ வந்து கணக்கு வந்து வேக வேகமாக மாறிக்கிட்டு இருக்கு. அது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆகட்டும், விடுதலை சிறுத்தைகள் ஆகட்டும், கம்யூனிஸ்ட் ஆகட்டும், அவருடைய அரசியல் கணக்குகள் வேக வேகமாக மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு கொள்கை பற்றுடைய ஒரு லீடர் வேல்யூ அண்ட் ஃபேஸ் இருக்கக்கூடிய கட்சிகளோட கணக்கு மாறுதான்னு பேசலாம். ஆமாம், மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, மாறிக்கொண்டிருக்கிறது, வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறதுங்கிறது உண்மைதான். அரசியல் எது வேணால் நடக்குங்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லோரும் ஒத்துக்கிட்டு தான் வேணும். ஆனால் அது யாரால் சாத்தியம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதன்படி பார்த்தா இன்றைய அரசியல் கணக்கு சாத்தியப்படுத்தக்கூடிய 2 தலைவர்கள் தமிழ்நாட்டில், ஒன்று அஇஅதிமுக கழக பொதுச்செயலாளர் எடப்பாடியார், இன்னொன்று திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மு.க. ஸ்டாலின். இவர்களால் தான் அரசியல் கட்டமைப்புகளை தமிழ்நாட்டில் உருவாக்க முடியும், கட்டமைப்புகளை அமைக்க முடியும் என்பது தான் உண்மை. வேறு சந்தேகம் தான். கூட்டணியும் கூட அதிமுக கூட்டணின்னு கூட அவர் சொல்ல மறுக்கிறார், என்டிஏ கூட்டணின்னு தான் சொல்கிறார். அதுக்கு நான் நீ அவரை போய் கேட்டுங்களேன். இல்லை, தமிழ்நாடு அரசியலை நன்கு புரிந்தவர்,
அவர் வந்து ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அங்கீகரிக்க மறுப்பது வேறு. ஆனால் அவருக்கு தனிப்பட்ட முறையில் என்ன காரணமோ இருக்கோ, அவர் தொடர்ந்து அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து தான் பேசுகிறார். ஆனால் அதிமுக தலைமையில் கூட்டணி கூட அவர் சொல்கிறார், என்டிஏ கூட்டணின்னு தான் சொல்கிறார். அது அமமுக செய்தி தொடர்பாளர் யாராவது கிடச்சா அவங்களை கூப்பிட்டு கேட்டுங்க என்ன ஏதுன்னு. இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். பதில் சொல்கிறது இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கேட்டகாரிக்கலாக அவங்கள டிஸ்மிஸ் தான் மாட்டேன். தெளிவாக சொல்லிட்டேன், வேஸ்ட் ஆஃப் டைம். திரு மனுஷ், அதாவது கொள்கை சார்ந்திருக்கக்கூடிய கட்சிகள், காங்கிரஸ் இல்லை இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், இவர்கள் எல்லாமே வந்து மாற்றத்திற்கு தயாராகிறாங்க, கூட்டணி மாற்றங்கள் நடக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. பகல் கனவு காண்பவர்கள் இப்பொழுது காணவில்லை. கடந்த சட்டமன்ற தேர்தலில் கண்டார்கள், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கண்டார்கள். இதே ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாங்க. திமுக கூட்டணியில் அதிருப்தி இருக்குது, கட்சிகள் விலகி வருது, இலவு காத்த கிளிகளாய் அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் மெகா கூட்டணியை நாங்கள் அமைக்கப் போகிறோம் என்று. என்ன நடந்தது என்பதை நாம் பார்த்தோம். அதுதான் திரும்பவும் நடக்கும் என்பதை இங்கே சொல்லிக்கொள்கிறேன். இன்னொன்று, தமிழ்நாட்டில் 3 முனை போட்டியா 4 முனை போட்டியா என்பதை தீர்மானிக்கப் போவது என்பது சிபிஐ, அமலாக்கத்துறை மற்றவர்கள் இப்பொழுது கையில் எடுத்திருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதுதான் தீர்மானிக்கப் போகிறது. யார் யாரோடு இருப்பார்கள், யார் யாரோடு இருக்க மாட்டார்கள் என்பதை. ஏனென்றால் ஒரு கட்சி பிரச்சனையில் இருக்கிற போது இவர்கள் எங்களுடைய எதிரிகள் என்று விமர்சித்து கொண்டிருந்த ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு ஒரு பிரச்சனை வந்ததும் நாங்கள் உங்களுக்காக இருக்கிறோம் என்று ஓடோடி வந்து ஆதரித்து எப்படியாவது கூட்டணியில் தங்களை அவர் சேர்த்து கொள்ள மாட்டாரா என்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள் எல்லாம் இப்போது தாங்கள் தான் ஒரு வலிமையான ஒரு அணியாக இங்கு இருக்கிறோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் அதையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் யார் இந்த கூட்டணியில் இருக்கிறார்கள், அதாவது ஒவ்வொரு நாளும் யார் தங்களுடைய நண்பர்கள், தங்களுடைய எதிரிகள் என்கிற நிலைப்பாடுகளை மாற்றிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள், அவர்கள் ஏற்கனவே மக்களிடம் நம்பகத்தன்மையை இழந்து விட்டார்கள். இவர்களெல்லாம் யாரோடு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் சேருவார்கள், தங்கள் நண்பர்களை எப்பொழுது வேண்டாலும் மாற்றிக்கொள்வார்கள் என்பது அதிமுகவில் இருக்கக்கூடிய அனைத்து அணிகளும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றன. அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்தில் அவர்களுக்குள்ளாக முதலில் கூட்டணி எப்படி அமைகிறது என்பதை பொறுத்துத்தான் மற்ற கூட்டணிகள் இருக்கின்றன. இன்னொன்று, இதை தீர்மானிப்பது டெல்லி. இவர்கள் யார் யாரோடு இருக்க வேண்டும் என்பதை தவிர இவர்கள் தீர்மானிக்கப் போவதில்லை. இதுவரைக்கும் அப்படித்தான் நடந்திருக்கிறது. எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்டாக்டான ஒரு கூட்டணியை நாங்கள் கடந்த 8 வருடங்களுக்கும் மேலாக தொடர்ந்து நாங்கள் இங்கே கையில் வைத்திருக்கிறோம். அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு அந்த ஒரு வெற்றி கூட்டணியாக அது இருந்திருக்கிறது, மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற கூட்டணியாக இருக்கிறது. எங்கள் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 40% வாக்கு வங்கி எங்கள் கூட்டணியில் உறுதியாக இருக்கிறது. அதற்கு மேல் எங்களுடைய நலத்திட்டங்கள், நாங்கள் மக்களுக்கு இந்த ஒரு 4.5 ஆண்டுகளில் கொண்டு சேர்த்த பல்வேறு விதமான திட்டங்களின் வழியாக பொது வாக்காளர்களுடைய இதயங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வென்றெடுத்திருக்கிறார். அப்படி பார்க்கிற போது 50%க்கும் மேற்பட்ட வாக்கு வங்கி இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியின் கையில் இருக்கிறது. அது இல்லை என்று நம்புகிறவர்கள் அல்லது அதை வென்றுவிடலாம் என்று நம்புகிறவர்கள் தங்களுக்குள்ளாக அடுத்து என்ன அசம்பாவிதங்கள் நடக்கும், யார் யாரோடு சேரலாம் என்றெல்லாம் அவர்கள் பல்வேறு விதமான உத்திகளை வகுக்கிறார்கள், பொய் தகவல்களை பரப்புகிறார்கள், எதோ செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பிட்டே சொல்லலாம், எந்த கட்சி அப்படி பரப்புகிறாங்க? நீங்கள் தாவேகா, அதே போல் அதிமுக மற்றும் இங்கே இருக்கக்கூடிய இந்த குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க முடியாதா என்று நினைக்கக்கூடிய பலரும் இதில் இருக்கிறார்கள். திமுக கூட்டணியில் எந்த பிரச்சனையும் கிடையாது. தலைவர்கள் ஒன்றுபட்டு நிற்கிறார்கள். கருத்து ரீதியாக தங்களுடைய கருத்தியல் எதிரியார், தங்களுடைய அரசியல் எதிரியார் என்றெல்லாம் பிரித்து இங்கு யாரும் விளையாடி கொண்டிருக்கவில்லை. கருத்தியல் எதிரி தான் அரசியல் எதிரி, அரசியல் எதிரி தான் கருத்தியல் எதிரி என்ற ஒரு ஒருமைப்பாட்டோடு இந்த கூட்டணி இருக்கிறது. அதற்கு மக்கள் தொடர்ந்து நற்சான்றிதழ் அளித்து வந்திருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்குள்ளாக பேரங்கள் முடிந்து அவர்கள் தங்கள் யார் யாரோடு போகிறார்கள் என்பதை சிபிஐ அமலாக்கத்துறையோடு கலந்து ஆலோசித்து அவர்கள் முடிவெடுக்கட்டும். நன்றி. இது உங்கள் முதல் சுற்று கருத்தாக இருக்கிற திரு நாஞ்சில் கோலப்பன். அதாவது நீங்கள் இருவர் பேசியதையும் கேட்டீங்க, திரு டிடிவி தினகரன் அவர்கள் பேசியதையும் கேட்டீங்க. அவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்து வைத்த விமர்சனம், இந்த நிலையெல்லாம் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கா? 5வதாக ஒரு அணிக்கான சாத்தியக்கூறு கூட இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஏற்கனவே வந்து என்டிஏலேருந்து வெளியே வந்துட்டார் திரு ஓபிஎஸ், டிடிவி தினகரனும் கூட நீங்கள் ஆதரிக்கூடிய ஓபிஎஸ் அவர்களும். ஸோ அப்போ இந்த 4 கூட்டணி, திமுக, என்டிஏ, விஜய் தலைமையில் கூட்டணி, இப்பொழுது சீமான், அதை அடுத்ததாக 5வதுன்றது உங்களுக்கான இடமா அப்படின்னு அதைத்தான் அவர் சுசகமாக சொல்கிறாரா, இல்லை புதிதாக உருவாக இருக்க வாய்ப்பு இருக்கா? அரசியலில் அம்மா காலத்திலே வந்து ஒரு அனுபவமிக்க அரசியல்வாதி. கூவத்தூரில் அரசியல் அனாதையாக்கப்பட்டவர்களுக்கு முகவரி கொடுத்தவர்.
அண்ணன் டிடிவி தினகரன் அனாதையாக நிற்கப்பட்டு கடுமையா தவழ்ந்தவர்களுக்கு சொல்ல இல்லைங்க, நான் சொல்கிறேன் அரசியலில் அனாதையாக்கப்பட்டவரை பற்றி பேசும்போது அந்த அனாதை யாருங்கிறத நம்ம சுட்டி காட்டணும்ல, மக்களுக்கு திரும்பி நினைவூட்டணும்ல. அந்த அரசியல் அனாதைகளை இருந்தவர்களுக்கு மறுவாழ்வு கொடுத்தவர்னு சொல்லலாம் அண்ணன் டிடிவி தினகரன் பொறுத்த வரைக்கும். அவர் பொறுத்த வரைக்கும் ஒரு நியாயமான முறையில் அவர் சொல்கிறதுல கரெக்டாக இருக்கும். ஏன்னா புரட்சித் தலைவி அம்மா அவர்களே அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் வச்சுருந்தாங்க. கழக பொருளாளராக பல ஆண்டு காலம் அம்மாவோட பயணித்தவர். அது சிலவங்களுக்கு தெரியும், சிலவங்களுக்கு தெரியாது. அதனால் அந்த அவர் சொல்கிறதுல உண்மையில் நிறைய விஷயங்கள் இருக்கலாம். அதுக்கு இன்னும் காலங்கள் இருக்குது, டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்குது. அப்படி பார்த்தா நீங்கள் இன்று இருக்கக்கூடிய அதிமுக தலைவர் ஓபிஎஸ் முதற்கொண்டு நீங்கள் யாரை குறிப்பிட்றீங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஓபிஎஸும் எல்லாருமே ஒரு காலத்தில் டிடிவி தினகரன் அவர்களையும் அம்மையார் சசிகலா அவர்களையும் எதிர்நோக்கி தான் அவர்கள் கட்டளை எதிர்நோக்கி தான் இருந்தாங்க. டிடிவி தினகரன் சாருங்கிறத இன்னைக்கு சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு நன்றி மறக்கிற இல்லையா, நாங்கள் நன்றி மறந்து இவர் யாருன்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் கேட்கலையா, தொப்பி போட்டு இவரை எங்களுடைய துணை பொதுச் செயலாளர்னு அங்கீகாரம் பண்ணிக்கிட்டு இதில் தேர்தல் ஆணையத்தில் பத்திரத்தில் போட்டு பிரமாண பத்திரத்தில் போட்டு இவர் தான் இது போட்டுக்கிட்டு திரும்பி அவர் அரசியல் அனாதைகள்னு சொல்லும்போது அது ஒரு கேலிக்கூத்தாக இருக்குது. பார்த்தீங்களா, அவர் யாருன்னு தெரியாதுன்னு சொல்லும்போது அதெல்லாம் நம்ம கடந்து போகிற காலங்கள். இதெல்லாம் மக்களின் தீர்ப்பே 2026 இன்னும் பெரிய சம்பட்டி அடி கொடுத்து அனுப்ப போகிறாங்க. அதுதான் உண்மை. அது வரைக்கும் நம்ம காத்திருப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் ஓபிஎஸ் அண்ணன் என்றைக்குமே ஒரு குடும்பம் வேண்டாம், அந்த குடும்பத்தோட ஈடுபாடு வேண்டான்னு போராடினார். இல்லைன்னா மறுக்கல. முதல் சொல்றாரு சார், மக்கள் அவங்களை சேர்த்துடுங்கன்னு சொல்லி தான் 2021 தேர்தல் நமக்கு ஒரு அடி கொடுத்துட்டாங்க. நம்ம வேண்டாம்னு சொன்னாலும் தமிழ்நாட்டு மக்கள் அவங்கள நீங்கள் இணைச்சி செய்யுங்க ஆன்னு சொல்லி தான் அந்த தோல்வியை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அந்த தோல்வியை கண்டு திருந்திக்கிட்டோம். சரிங்க, எல்லாத்தையும் அரவணைச்சு போவோம் ஆங்கிறத நம்ம ஒரு ஏற்பாடு பண்ணிக்கிட்டார். அவ்வளோதான். அதில் எதுவுமே நாங்கள் மாறலை. அந்த கொள்கையில் அந்த குடும்பம் வேண்டாம், அந்த குடும்பத்தின் பின்னாடி போக வேண்டாங்கிறது கொள்கையில் மாறலை. நீங்கள் இந்த தாய் தான் முதலமைச்சர் ஆகணும், நீங்கள் தான் வரணும்னு சொல்லி இந்த நாக்கு அப்படி பேசி இப்படி இந்த நாக்கு இப்படி திருப்பி பேசி மாற்றி பேசிக்கிட்டு அப்புறம் நாங்கள் 2026 இல்லை, 2029 இல்லை, 31 இல்லை, பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லி பேசிக்கிட்டு கடைசியில் 4 கார் ஏறி போய் அமித்ஷா வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு ஓடி வரதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம் சார். காலங்கள் காட்சிகள் எல்லாமே மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால் அவர் டிடிவி தினகரன் சார் கரெக்டாக ஏதோ ஒரு அவரோட வியூகத்தில் சொல்கிறார். நான் இப்பவும் அதுதான் நான் பல முறை சொல்லுவேன். சரி, இதில் ஓபிஎஸ் சார் எங்கே இருக்காரு, எந்த கூட்டணி இந்த 4 தாண்டி 5வது சொல்கிறாரு? அதுலையா டிசம்பர் வரைக்கும் அமைதியாக ஆகிட்டோம் நாங்கள். இந்த பாஜக எப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையில் என்டிஏ கூட்டணியை உருவாக்கப்பட்டதோ, அமித்ஷா உருவாக்குனாரோ, அந்த அமித்ஷாவுடைய பேச்சு வேண்டான்னு ஒரு கண்டனம் தெரிவிச்சுட்டு வெளியில் வந்துட்டார். நாங்கள் முதலே வந்துட்டோங்க. ஒரு மாதம் பார்த்தோம், மோடி வரும்போது ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறாங்களான்னு பார்ப்போம்னு சொல்லி பேசி பார்த்தோம். மோடியை பார்க்க விடாமல் சில பிம்பங்களை கட்டினாங்க. வேண்டாங்க போங்க, அவங்க மோடியை நீங்களே வச்சுருங்க, அமித்ஷாவை நீங்களே வச்சுருங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் பாட்டில் வந்துட்டோங்க. நாங்கள் போய் 4 கார் ஏறி போய் பார்க்க போல 4 இது பார்க்கல. ஏன்னா மோடிக்கே ஒரு விசுவாசம் இருக்கணும். தனக்கு பிரமாண பத்திரம், அதாவது தேர்தல் நடத்தல பிரமாண பத்திரம் வாரணாசியில் போடுறதுக்கு இவர் முதலமைச்சராக இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமியை வர சொன்னாங்க. தோத்து போறவர் எதுக்குங்க நாங்கள் போய் இது பண்ணணும், முன்மொழியணும், வரலன்ட்டாரு. அப்படியெல்லாம் சொல்லலை, போகலை, அது வேற விஷயம். சார், அண்ணாமலையோட கருத்து சார், அண்ணாமலையோட கருத்து அது பூரா அந்த இடத்துல வாரணாசியில் போய் நின்று பண்ணுவார் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். அப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் யாரை மேலே வைக்கணும், யாரை கீழே வைக்கணும்னு. மோடிக்கே தெரியலன்னா எதுக்கு அந்த மோடியோட கூட்டணிங்கிறத நாங்கள் வெளியில் வந்துட்டோம். அதனால இது பட்டு திருந்தி எப்படி இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு 2 மாதத்தில் அப்புறம் வேண்டாம் எங்களுக்கு பாஜக வேண்டான்னு கூட வெளியில் வருவாங்க. அதுக்கு தான் நான் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, அவர் கொடி பிடிக்காரு. எவ்வளோ ஒரு கேவலமான சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு அதிமுக மாபெரும் வெற்றி கண்ட இயக்கம் 234 தொகுதியில் 2024 8 சட்டமன்றம் தான் வெற்றி பெற முடிஞ்சுது. நீங்கள் சட்டமன்றத்தை எடுத்துக்கணும், 8 சட்டமன்றம் தான் வெற்றி பெற முடிஞ்சுது. அந்த சூழ்நிலையில் இருந்து கூட அண்ணன் தம்பியாக இருக்கிறவங்களா ஒருங்கிணைக்கிறதுக்கு முடியாது. நான் போய் விஜய் காலில் உள்ளட்டா, பாஜக காலில் உள்ளட்டா அப்படின்னு சொன்னால் மக்கள் எப்படிங்க உங்களுக்கு தீர்ப்பு கொடுப்பாங்க? இது உங்கள் முதல் சுற்ற கருத்தை எடுத்துக்கிறேன். திரு மதுக்கூர் ராமலிங்கம், திரு டிடிவி தினகரன் குறிப்பிடுவது போல விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகுமா? ஏன்னா பாஜக அதிமுகவோடு இணைந்து பயணிக்க போவதாக தொடர்ந்து எல்லா ஹேசியமாகத்தான் வந்தாலும் கூட செய்திகள் வந்துட்டே இருந்தது. ஆனால் இப்போ புதிதாக ஒரு இது பண்ணுறாரு. இது தனிப்பட்ட முறையில் அவருடைய சுயநலத்திற்காக அவர் ஒரு அணியில் விஜயோடு போவதற்கான ஒரு வாய்ப்பாக கருதி இது போல பேசுகிறாரா? இல்லை விஜய் அதிமுக பாஜகவினுடைய பிரஷர் எல்லாம் தாண்டி அவர் தனியாக ஒரு கூட்டணியை கட்டமைப்பாரா? அவர் திரு டிடிவி தினகரன் இன்னொரு கூட்டணி கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. அதான் இப்போ என்னென்ன திடுக்கிடும் திருப்பங்கள் என்னென்ன வரும்னே நமக்கு தெரியல.
நீங்கள் சொன்னது போல் 4 முனை போட்டி என்றதோடு திரு டிடிவி தினகரன் சொல்லலை. நாங்கள் ஏதாவது கூட்டணியில் இருப்போமா அல்லது எங்களுடைய கட்சியின் தலைமையில் ஒரு கூட்டணி அமையுமா அப்படின்னா அது 5வது முனையாக மாறிவிடும். எத்தனை முனையை தான் தமிழ்நாடு தாங்கும் என்று தெரியலை. இது ஒரு பக்கம் இருக்க, தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை பதற்றத்திலேயே வைத்து கொள்ள வேண்டும் என்று ஓபிஎஸ் போன்றவர்கள், தினகரன் போன்றவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் இப்போ எனக்கு முன்னால் திரு ஓபிஎஸ் ஆதரவாளர் பேசுகிற பொழுது கூவத்தூர் யாரையும் நீங்கள் பரஸ்பரம் உங்களுக்கு யாருக்கும் பெருமை தரக்கூடிய டிடிவி தினகரனுக்கோ ஓபிஎஸ்க்கோ எடப்பாடிக்கோ பெருமை தரத்தக்க ஒரு நிகழ்வு அல்ல. அன்றைக்கு அரசியல் அனாதையாக இருந்தால் என்றால் அவருக்கு முகவரி கொடுத்தது யார்? ஏன் உங்களுக்கு முகவரி கொடுக்காதவங்களோட இப்போ ஏன் நீங்கள் ஆதரித்து பேசுகிறீங்க? அன்னைக்கு தர்ம யுத்தம் நடத்தினது யாரை எதிர்த்து நடத்துனீங்க? இப்போ ஏன் சார்னு சொல்கிறீங்க என்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. இதில் என்னென்னா, இந்த கிராமங்களில் பார்த்தீங்கன்னா சில துக்க வீடுகளில் கூட உட்காந்து ஜாலியாக சீட்டு விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க ஒரு குரூப்பு. அதுபோல் கரூர் நிகழ்வு ஒரு மிகப்பெரிய வடுவாக மாறி இருக்கிற சூழ்நிலையில் அதற்கு அவ்வளோ பெரிய உயிரிழப்பு ஏற்பட்டதற்கு பொறுப்பேற்க வேண்டியவர்கள் அதிலிருந்து அஞ்சி ஓடுகிறார்கள், அல்லது யாருமே ஏதாவது வழி போட்டு தங்களை தியாகிகளாக மாற்றிக்கொள்ள முடியுமா என்று கருதுகிற நிலையில் அவருக்கு பின்னால் போய் நின்று கொண்டு உங்களுக்கு பாதுகாப்பாக பக்கபலமாக நாங்கள் இருக்கிறோம் என்று ஒரு பக்கத்தில் அதிமுக களம் இறங்குகிறது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, இது இப்போ பிஜேபி தான் தோழர் மனு சொன்னது போல் அந்த பிக் பாஸ் ஹவுஸ் மாதிரி இப்போ இருக்கிறது பிஜேபி தான். அந்த பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே யார் இருப்பா, யார் இருக்க மாட்டா, யாரை வெளியே அனுப்புவாங்க அல்லது யாரை புதுசாக உள்ளே கூப்பிடுவாங்க அப்படி என்பது அவர் சொன்னது போல் அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சில சமயங்களில் நீதித்துறையும் கூட சில சமயங்களில் எல்லாரையும் சொல்லலை, சில சமயங்களில் சேர்ந்து கொள்வதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ என்னென்னா ஒரு விஷயம் தெளிவு, திமுக கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை. 2014 துவங்கி ஒரு கருத்தியல் ரீதியாக அதில் கூட சில கட்சிகள், இப்போ நேற்று சட்டமன்றத்தில் பார்த்திங்கன்னா ஜனநாயக படுகொலை அப்படிங்கிறாரு அன்புமணி. யாரை சொல்கிறாருன்னா, என் கட்சிக்காரங்களை சேர்ந்தவங்களை நீங்கள் ஏன் எம்எல்ஏ கொறடா தலைவராக அங்கீகரிக்கலை அப்படின்னு. இப்போ பாமகவில் ஒரு பிரிவு கூட திமுகவுக்கு வரக்கூடும். தேமுதிக இப்போது வரை தன்னுடைய நிலைப்பாட்டை என்னவென்று அவங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கலங்கிற கோபம். இதுல ஒரு குறுக்கீடு, நீங்க திரு சத்யன் சொன்னார் இல்லையா, காங்கிரஸோ விடுதலை சிறுத்தைகளோ அவர்கள் கூட மாறுவதற்கு தயாராக இருக்கிறார்கள், அந்த மாற்றங்கள் கூட நடக்கலாம்ன்ற விஷயம் சொல்றாங்களே, ஏன் இடதுசாரிகளையும் சேர்த்தே தான் சொல்றாங்க? அது போன்ற நிலை இருக்கா? இல்லை, யாரை நம்பி இடதுசாரி இல்லை. மேட்டுப்பாளையத்தில் பேசுகிற பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி கண்ணு கட்டிய தூரம் வரை கம்யூனிஸ்டுகளை காணலைங்கிறாரு. ஒரு 30-40 கிலோமீட்டர் தாண்டின உடனே ரத்தன கம்பளம் வைத்து கொள்கை ரீதியாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு செல்ல முடியாதுங்க. இப்போ அவர் எந்த கூட்டணியில் இருக்கிறாரு? பாஜக கூட்டணியில் இருக்கார். பாஜக கூட்டணியில் இருந்து கொண்டு எப்படி கம்யூனிஸ்டுகளுக்கு, விசிகாவுக்கு, காங்கிரஸுக்கு அவங்க எப்படி போக முடியும்? அவர் பாஜகவுக்கு அதிலிருந்து வெளியே வர தயாராக இருக்காரா? பாஜக கூட்டணியை விட்டு வெளியேறி விட்டேன், இல்ல அவர்கள் கூட்டணிக்கு வருவார்கள்னு சொல்லல. இப்ப கூட வரக்கூடிய செய்திகள் விஜய் தலைமையில ஒரு கூட்டணி உருவாய் அதுல அவர்கள் போக வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு கருத்துக்கள் கூட சொல்றாங்க இல்லையா, அதை பத்தி குறிப்பிடுறாங்களோ? இல்ல கரூர் நிகழ்வு குறித்து காங்கிரஸ் என்ன சொல்லுது, விசிகா என்ன சொல்லுது, கம்யூனிஸ்டுகள் என்ன சொல்லுது, அல்லது அந்த கட்சியை சேர்ந்தவங்க யாராவது கொடி எடுத்துக்கிட்டு போய் எங்கள் கட்சி கூட்டங்களுக்கு யாராவது பிள்ளையார் சொல்லி போட்டோம்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோமா? இல்லையே. இதில் என்ன பிரச்சனைன்னா, விஜய் கட்சி இந்த நிகழ்வுக்கு பிறகு அதை எவ்வளோ ஒரு ஸ்திரமற்ற தலைமை என்பதை கண்டுபிடித்து கொண்டு ஆளாளுக்கு கடத்தி கொண்டு போவதற்கு முயல்கிறார்கள். அதுக்கு தான் அதிமுக தரப்பில் ஒரு முயற்சி நடக்குது. பிஜேபி தான் இதில் ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டிய இடம். நாங்கள் என்னென்னா, இதை எப்படி குட்டையை குழப்பலாம்? அதிமுகவோடு அவர்களுக்கு ஒன்றும் விசுவாசமாக இல்லை. அங்கே செங்கோட்டையனை வச்சு ஒரு செக்கு வச்சுக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்ததுன்னா நாங்கள் உங்கள் கட்சியை உடைக்க தயார மாட்டோம். இப்போ பீகாரில் என்ன, நிதிஷ்குமார் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரையே முதலமைச்சராக அறிவிக்க பாஜக தயங்கலை அல்லது மறுக்கிறது. இங்கே தமிழ்நாட்டில் அப்படின்னா முதலமைச்சர் வேட்பாளர் யார்? ஏற்கனவே பாஜகவா, அதிமுகவா, விஜயா? இதில் தினகரன் சொல்வது என்னன்னா, அவருக்கு அதிமுகவோட பிடிக்கலை. இப்போ ஓபிஎஸ் தரப்பு சேர்ந்த அண்ணன் சொன்னாங்களே, என்ன முரண்பாடு உங்களுக்கும் பிஜேபிக்கும்? நீ மோடி வருகிற பொழுது பார்க்குறோம்னு சொன்னீங்க, அதை பார்க்குறதை தடுத்துட்டாங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்க? நீங்க 2 பேரும் போய் நின்று விமான நிலையத்தில் பார்த்த காட்சிகளை எல்லாம் பார்த்ததே, ஏதாவது ஒரு நாங்கள் பாஜகவுடைய மோடி பார்த்தாரு, பார்க்காம போறாரு, அதை பத்தி பிரச்சனை இல்ல. என்டிஏன்னு ஒரு கூட்டணிக்குள்ள அவருக்கு இருந்து 2024 பாரத பிரதமர் மோடி வரணும்னு நாங்க வேலை செஞ்சோம்.
பாரத பிரதமர் மோடி வரக்கூடாதுன்னு வேலை செஞ்ச எடப்பாடி பழனிசாமியை கொண்டு வந்து என்டிஏ கூட்டணிக்கு தலைவர் ஆக்குறதுனால அந்த விரக்தியில தான் நாங்கள் வெளியில போனோம். அதை மோடி கிட்ட சொல்லிட்டு போலாங்கிறதுக்காக காத்துட்டு இருந்தோம். மோடியே பார்க்கல, சரி டாடா பை பை நீங்க போயிட்டு இருக்கீங்கன்னு நாங்க விட்டுட்டோம். நன்றி, முடிச்சிருங்க. போதுமா? இதுக்காக வேற ஒன்றும் இல்லை. வெளியே போறத இல்லை 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 அண்ணன் இல்லைண்ணா வெளியே போகிறத சொல்லிட்டு போனா என்ன, சொல்லாமல் போனா என்னன்னா, வெளியே போறதுன்னு முடிவு பண்ண பிறகு அது அங்கிருந்து வரலையே, ரெசிப்ரோகேட் ஆகல, பிஜேபி அதுதான் நாங்க சொல்றோம். இல்ல தெரியாத நீங்க தான் சொன்னீங்க. இல்ல உங்களை தடுத்தது உங்க கட்சியிலிருந்து போனா நயினார் நாகேந்திரன் என்பதுதான் ஓபிஎஸ் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். நயினார் நாகேந்திரன் என்னை சந்திக்க விடாமல் தடுத்து விட்டார். அப்படி பார்க்க போனா கூட அவர் அதிமுக அவர் பாஜக தலைவர் ஆகியே அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே வந்து பார்க்க வரலனே. நன்றி நன்றி. திரு முனவர் பாஷா, திரு முனவர் பாஷா, இந்த பிரச்சனை யாரை பார்க்கிறது? இல்ல இதெல்லாம் சொல்லிடுறேன். இதுல பிஜேபிக்குல மனு சொன்னது போல சில கூட்டணி இருக்குங்க, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை மாதிரி, அவங்கள வச்சு என்னென்ன ரோல் பண்ண போறாங்கிறது தான் இதுல முக்கியமானதை தவிர இவர்கள் எல்லாருமே போய் பாஜக வெட்டுகிற படுகொலியில போய் விழுகிறார்கள். ஆனால் நிச்சயமாக இந்த பக்கம் திமுக கூட்டணியில் சலசலப்பு இல்லை, சலனம் இல்லை. இது ஒரு கருத்தியல் ரீதியான கூட்டணி. அவர்கள் எதுவும் வேற எதுவும் கனவு, அவங்களுக்குள்ள கபடி யார் விளையாண்டு ஒரே அணிக்குள்ள ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. அது ஒரு அணியா, 2 அணியா, 3 அணியா தெரியல. ஆனால் அவங்க நினைக்கிற போல காங்கிரஸோ விசிகாவோ கம்யூனிஸ்ட் கட்சியோ மதச்சார்பின்மை என்கிற தளத்தின் மீது நிற்கிறோம். அவர்களுக்குள்ள எந்த சலனமும் இல்லைங்கிறது தான் நண்பர். நன்றி நன்றி. திரு முனவர் பாஷா, திமுக தலைமையிலான கூட்டணி ஒரு கொள்கை ரீதியால வந்து ஒற்றுமையாக தான் இருக்காங்க, அவங்களுக்குள்ள எந்த ஒரு பிரிவினையும் கிடையாது, சலசலப்பெல்லாம் எதுவும் இல்லை. நீங்க உங்கள் கூட்டணி தான் இடிஎன் மற்றும் சிபிஐயால கட்டமைக்கப்படுது அப்படின்ற ஒரு புள்ளிக்கு கொண்டு வந்து நிறுத்துறாரு இல்லையா? ஒரு அச்சுறுத்தல், ஒரு மிரட்டலால் உருவான கூட்டணி இதுதான் என்ற எந்த நேரத்தில் சிதைஞ்சு போயிடும். இன்னொன்று, அதற்கு யார் முதல்வர் வேட்பாளர், பீகார் போல இங்கே விஜயா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களா அப்படின்றதெல்லாம் ஒரு பல்வேறு குழப்பங்கள் இருக்குன்னு சொல்றாரு இல்லையா? சார், மிரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்ற மாதிரி எதுக்கு எடுத்தாலும் இடியை வச்சு மிரட்டுறாங்க, இன்கம் டேக்ஸ் வச்சு மிரட்டுறாங்க. இப்படி இல்லாததையெல்லாம் சொல்லி இன்றைக்கு உருவாகி இருக்கின்ற அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி என்பது மீண்டும் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியை விட்டு அகற்றி ஒரு நல்லாட்சியை தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதை விடுத்து நம்முடைய மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்கள் 4 கூட்டணி 5 கூட்டணி என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார். மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அணியை சார்ந்தவர் கூட பேசினார். நான் கேட்கிறேன், சட்டமன்ற தேர்தலிலே மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலிலே அவர் ஒரு அணி அமைத்து அவர் போட்டியிட்டார். அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பிலே திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு அணி அமைத்து தேர்தல் களத்தை சந்தித்தது. அந்த அணியிலே மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள், மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்கள்லாம் அந்த அணியில் இருந்தார்கள். ஆனால் எடப்பாடியார் அவர்கள் இந்த அணிக்கு வந்தவுடன் எடப்பாடியாருக்காகத்தான் இவர்கள் அணியை விட்டு வெளியேறினார்களே தவிர மோடியின் மீது குற்றம் சாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை இவர்கள் உருவாக்க பார்க்கிறார்கள். நான் கேட்கிறேன், எடப்பாடியார் இல்லாத போது நீங்கள் இருக்கிறீர்கள், எடப்பாடியார் இருக்கும்போது உண்மையிலே உங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியின் மீது நம்பிக்கை இருக்குமே ஆனால் நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்ந்து இருந்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் உங்கள் கூட்டணி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணியோடு தான் நாடாளுமன்ற தேர்தலில் இருந்தது. ஆக சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை உங்களுக்கு தேவையான பிரதிநிதித்துவத்தை பெற்றுத்தர வேண்டிய பொறுப்பும் கடமையும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இருக்கிறது. அதை விடுத்து கேள்வியே திரு டிடிவி தினகரன் அவர்களுடைய கேள்வியே வந்து அந்த கூட்டணிக்கு யார் தலைமை தாங்குவதுன்றதான, கூட்டணிக்கு சொல்றாரு. அவர் வந்து பாஜகவோடு முரண்லாம் அவர் சொல்லல சார். அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளரை மாத்திட்டு அதிமுகவிலேயே வேற ஒருவரே போட்டா கூட நாங்க வந்து கூட்டணிக்கு கற்பனையில எது வேணாலும் பேசலாம் சார். அமித்ஷா சென்னையில் வந்து என்ன சொன்னாரு, அதிமுக தலைமையில் கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணி. அதிமுக தலைமைனா எடப்பாடியார் தானே சார் முதலமைச்சர், வேற யார் சார்? இப்போ திமுக தலைமையில் கூட்டணினா தளபதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அந்த அணியில். அதே மாதிரி அதிமுக தலைமையில் தான் கூட்டணின்னு சொன்னால்
எடப்பாடியார் தான் முதலமைச்சர் வேட்பாளர். உங்களுக்கு அதுல என்ன இதேதான் சந்தேகம்? பீகார்ல வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, நிதிஷ் தலைமையில தான் கூட்டணி சொல்லிட்டு இருந்தாங்க. நிதிஷ் திரு வந்து மதுக்கூர் ராங்கல் equal seat நிதிஷ்குமார் தலைமையில தான் கூட்டணின்னு இருந்தாங்க. நான் என்ன இப்ப முந்தா நாள் கேக்குறேன், வந்து திரு அமித்ஷா கடைசி நாள் பீகார்ல நாமினேஷன் தாக்கல் செய்வதற்கு கடைசி இல்ல, நாள் அன்னைக்கு வந்து சார், தேர்தலுக்கு பின்னாடி முடிவு கேளுங்க செய்வோம் சார். முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்றாரு. நிதிஷ்குமாரை என்டார்ஸ் பண்ண மாட்டேன்றாரு. நான் என்ன சொல்றேன், பீகார்ல வந்து பாரதிய ஜனதா கட்சியும் நிதிஷ்குமாருடைய கட்சியும் ஈக்குவல் சீட் நிற்கிறாங்க. எப்படி ஒரு காலத்தில் 1980 திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் 117 இன்னதை போல இப்பொழுது அங்கே நிற்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரை வெற்றி யாருக்கு அதிகமான தொகுதிகள் கிடைக்கிறதோ அதை வைத்து தீர்மானிக்கலாம் என்ற எண்ணத்தோடு இருக்கலாம். ஆனால் இங்கே அப்படி நிலைமை அல்ல. பெரும்பான்மையான தொகுதிகள் அதிமுக தான் எல்லோருக்கும் பிரித்து கொடுக்க போகிறது என்ற போது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான் இந்த அணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர். இது சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. தேவையில்லாமல் அடுத்த மாநிலங்களை ஒப்பிட்டு பேசி இங்கே அப்படித்தான் வரும் இப்படித்தான் வரும் என்று சொன்னால் ஒரு சின்ன நினைவூட்டல். அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு பெரிய பேட்டி கொடுத்திருந்தார். தமிழ்நாட்டை பத்தின கேள்வி எழுப்பினப்போ ஊடகங்களுக்கு அதிமுகவினுடைய போல் பெர்சன்டேஜ் வந்து வாக்கு விகிதம் வந்து 21%, பாஜக கூட்டணி 18% சொல்லி ஒரு கணக்கும் சொல்லியிருந்தார். நாங்கள் ஆட்சியில் வந்து பங்கு பெறுவோம் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருந்தார். ஒரு சின்ன ஒரு நினைவூட்டல். இல்லை அவர் அமித்ஷா சொன்னதெல்லாம் உண்மை சார், நான் மறுக்கலை. அதுக்கான தேவை தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை இருதுருவ அரசியல். திமுக அண்ணா திமுக இவர்களுக்குள்ளே தான் போட்டி. இதிலே திமுகவை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் மக்கள் அண்ணா திமுக கூட்டணிக்கு வாக்களிக்கிறார்கள். ரெண்டாவது வந்து பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலே திராவிட இயக்கங்கள் எந்த இயக்கமாக இருந்தாலும் பாரதிய ஜனதாவோடு கூட்டு வைக்காத ஒரு இயக்கத்தை சொல்லுங்கள். இன்னும் சொல்லுகிறேன், காங்கிரஸ் கட்சியில் இருக்கின்ற சிதம்பரம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே பாஜக கூட்டணியில் போட்டியிட்டவர் தான், அவருடைய கட்சி போட்டியிட்டது. அதை போல திருமாவளவன் அவரும் திமுக கூட்டணி பாஜகவோடு வைத்த போது அவரும் போட்டியிட்டார். இப்படி தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை திராவிட இயக்கங்களும் பாஜகவோடு கூட்டு வைத்தவர்கள் தான். இவர்கள் கூட்டு வைக்கின்ற போது பாஜக அதெல்லாம் வரலாறு யாரும் மறுக்கல. நீங்க சொல்றது வரலாறு யாரும் மறுக்கல. காங்கிரஸ்ல இருந்த திரு மூப்பனார் அவர்கள் அதிமுகவோடு கூட்டணி வைத்ததுக்கு அப்புறம் பிரிச்சுக்கிட்டு வெளியில வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாக்கி 5 ஆண்டுகள் கழிச்சு மறுபடியும் 2001 அதே அதிமுக மறுக்கல. இப்ப கேள்வி நீங்க சொன்னீங்க இல்லையா, இங்கு தலைவர் இருதுருவ அரசியல் தான் திராவிட கட்சியோட, அது மாற்று கருத்து இல்ல. ஆனால் நீங்கள் சொல்வது போல இப்ப இங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் தான் கூட்டணி முதல்வர் வேட்பாளர்னா திரு விஜய் இந்த கூட்டணியில் எங்க ஃபிட் ஆகிறாரு? இதுல சார் விஜய் நான் என்ன சொல்றேன் சார், ஒரே ஒரு கொள்கை தான். திராவிட இயக்கங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி எந்த குறிக்கோளின் அடிப்படையில் இருக்கு? பாரதிய ஜனதா எதிர்ப்பென்ற ஒரு அணியில தான் அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்காங்க. அதை போல திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும், இந்த ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்கின்ற எல்லோரும் ஓரணியிலே வர வேண்டியது காலத்தின் கட்டாயம். நீங்க அதை விட்டு நாங்க பிரிஞ்சு நிற்போம் ஒரு அணி அமைப்போம் சொன்னா இது ஏற்கனவே தமிழ்நாட்டு அரசியல பார்த்துட்டோம். 3வது அணி என்ற பெயரால் மக்கள் நல கூட்டணி என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி திருமாவளவனும் வைகோபால்சாமியும் எல்லோரும் சேர்ந்து அமைத்த அணியினுடைய நிலைமை என்ன? எல்லா கம்யூனிஸ்டுகளும் அதிலே தான் இருந்தார்கள், நாங்களும் அதிலே தான் இருந்தோம். ஆனால் மக்கள் அந்த 3வது அணியை ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை 3வது அணி என்பது அது செல்லாத ஒரு அணியாகத்தான் இருக்கிறது. எனவே உண்மையிலே விஜய் அவர்கள் உங்க முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். தாவேகா தலைவர் விஜய் தலைமையில் புதிய கூட்டணி அமையும் என்று திரு டிடிவி தினகரன் அவர் சொன்னது குறித்து மக்கள்கிட்ட ஒரு கருத்து கேட்டிருந்தோம். அதனுடைய முடிவுகளை பார்த்துடலாம். சாத்தியம் உள்ளது என்று 51% பேரும், எடப்பாடிக்கு செக் வைக்க 26%, தனிப்பட்ட ஆசை 13%, போக போக தெரியும் 10%. கருத்து தெரிவித்த மக்களுக்கு நன்றி. திரு சத்யன், இதுக்கும் சேர்த்தியே சொல்லிடுங்க. முக்கியமான விஷயம், இந்த ஒரு கூட்டணி உருவாகுது அப்படின்னா முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு அவர் சொன்னார். ஒப்பீடு தேவையில்லை அப்படின்னு. அங்கெல்லாம் முடிவு செய்து விட்டது. திமுக கூட்டணினா இப்போ அந்த கூட்டணி கட்சிகள் யாருமே வந்து முதலமைச்சர் வேட்பாளர்ன்ற கேள்வி எழுப்புறதில்லை. ஆனால் இங்கே வந்து முதலமைச்சர் வேட்பாளர் வந்து ஒரு கேள்வியாகி அது ஒரு சர்ச்சையாகி 2 கட்சிகள் வெளியே போகுது. புதிதாக ஒருவேளை விஜய் வருவாரா இல்லை வருவதற்கான சாத்தியம் இருக்குன்னா முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்றது ஒரு பெரிய பிரச்சனை. அடுத்ததாக இந்த கூட்டணி கட்டமைக்கப்படுறதே ஒரு மிரட்டலின் பேரில் உருவாகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. 2வது வந்து லாயல்ட்டி இல்லாத ப்ரெஷரை வந்து தொடர்ந்து அவர் மேலே எக்ஸர்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக வந்து பயன்படுத்துகிறாங்க. லாயலாக இல்லை திரு எடப்பாடி பழனிசாமி, பிஜேபி விட்டு வெளியில் வந்துடுவார்னு திரு நாஞ்சில் கோலப்பன் சொல்லியிருந்தார்.
உங்களோட ட்விட்டர் போல் என்பது கருத்து கணிப்பு, அது கருத்து திணிப்பு. வெறும் 10,000 பேர் போடுற ஓட்டை வச்செல்லாம் வந்து முடிவு பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் வாக்காளரோட எண்ணிக்கை 6.5 கோடி பேர். அதனால் ஒரு 10,000 பேர் சொல்கிறத வச்செல்லாம் வந்து களம் அப்படி கிடையாது. எல்லா எக்ஸிட் போலு எல்லா ப்ரீ போல் சர்வே எல்லாத்துலேயுமே வந்து எல்லாரும் போய் கோடிக்கணக்கில் யாரும் சர்வே பண்ணுறதில்ல. அது மக்கள் சொல்கிற கருத்து. உங்கள் கருத்து நீங்கள் சொல்லுங்கள். அதனால் அதை பற்றி சொல்கிறதுக்கான எதுவுமே இல்லை. திமுக ஒன்றும் பெரிய பலம் வாய்ந்த கூட்டணியோடலாம் அப்படிலாம் கிடையாது. அந்த திமுக நம்பி இருந்த ஒரு 3 கட்சிக்கு சிம்பிளும் போச்சு, ரெகக்னிஷனும் போச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா கம்யூனிஸ்ட்க்கு அதே தான் நடக்கும். சிம்பிளும் போகும், ரெகக்னிஷனும் போகும். அதன் தொடர்ச்சியாக விசிகே, அதன் தொடர்ச்சியாக காங்கிரஸுக்கு. திமுக நம்பினா இதான் நிலைமை. மலைப்பாம்பு விழுங்குவதை போல் விழுங்கிட்டு தான் இருக்குது திமுக கொஞ்சம் கொஞ்சமாக. நாங்கள் 3 வருடத்துக்கு முன்னாடி சொன்ன அதே கூட்டம் இன்றைக்கி உண்மையாக இருக்குது. கூட்டணி தர்மத்திற்காக மலைப்பாம்பை போல் கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கி கூட்டணியோட அடையாளமும் போச்சு அப்படின்னு சொன்னோம். தேர்தல் ஆணையம் இப்போ தான் 2 வாரத்துக்கு முன்னாடி சொல்லுச்சு எத்தனை 3 கட்சிக்கு எப்படி அடையாளம் போச்சு, அங்கீகாரம் போச்சுன்னு. அதே தான் அடுத்த கட்சிகளுக்கும். ஆனால் காங்கிரஸ் வந்து திடீர்னு எங்களுக்கு வந்து 117 சீட்டுக்கு நாங்கள் கேட்போன்னு வந்து நாம் பேச மாட்டேங்கிறோம். சலசலப்பு இல்லைன்னு பேசுகிறோம். இதே இப்போ வந்து யார் முதலமைச்சர் வேட்பாளர்னு தேவையில்லாத ஸ்பெகுலேஷன் பேசுகிற நாம தான் அங்கே வந்து ஆட்சியில் அதிகாரம் கேட்போன்னு சொன்ன ஆதவர்ஜுனா விசிகாவில் வந்து அழுத்தம் கொடுத்து வெளியேற்றப்பட்டது. திமுகவுக்கு உண்மையை சந்திக்கிறதுக்கு துணிவில் 174 தொகுதியில் வந்து எங்கள் பொதுச்செயலாளர் வந்து சுற்றுப்பயணம் முடித்து மக்களுடைய ஏகோபித்த வரவேற்பை பெற்று இந்த ஆட்சி எப்படி ஒரு மக்கள் விரோத ஆட்சியாக இருந்திருக்கு அப்படிங்கிற சாட்சி களத்தில் காமிச்சிருக்கும். மக்களோட வரவேற்பை காமிச்சு களத்தில் காமிச்சிருக்கும். இந்த ஆட்சியிடம் உண்மை இல்லை, இவர்கள் சொல்வதில் உண்மை இல்லை. பாக்ஸ்கான் நிறுவனம் 15,000 கோடி முதலீடுனா அந்த நிறுவனமே மறுக்குது. ஆனால் எந்த நிறுவனம் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்ல முடியல. ஒரே ஒரு சந்தேகம் மட்டும்தான். அவ்வளவு 180 தொகுதிகளுக்கு மேலே சுற்றுப்பயணம் மேற்கொண்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களால் அவ்வளோ ஏற்றுக்கொள்ளப்பட்டார்னா ஏன் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு வந்து அவரை வந்து முதலமைச்சராக ஏற்றுக்கொள்றதுல பிரச்சனை இருக்குது? டிடிவி தினகரன் ஏன் போகணும்? அதற்கான பேச்சுவார்த்தையே இப்போ இல்லை, அதுக்கான கேள்வியே இப்போ கிடையாது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமை தான் கூட்டணி. அவர் தான் முதல்வர் வேட்பாளர். இது தேவையில்லாத கேள்வி. இது அவர் அந்த காரணத்தை வச்சு தான் ஒரு 2 கட்சி வெளியில போயிருக்கு. தேவையில்லாத கேள்வி எப்படி சொல்ல முடியும்? இந்த மாதிரி தேவையில்லாத ஸ்பெகுலேஷன் கொடுத்து தான். ஸ்பெகுலேஷன் இல்ல, அவரை மாத்தினா திருப்பி என்டிஏக்கு வர்றதுக்கு தயார்னு திரு டிடிவி தினகரன் வெளிப்படையாவே சொல்றாரு. நான் முதல் கட்டத்திலே பதில் சொல்லிட்டு அதே பதில் தான் இப்பவும் திருப்பி நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. இதெல்லாம் தேவையில்லாத ஸ்பெகுலேஷன்ஸ். யாருனால தன்னை நிரூபிக்க முடியலையோ, ஜீர்ணிச்சிக்க முடியலையோ, தனி மனித காழ்ப்புணர்ச்சி காரணமாக அவதூறு பேசுறதும் தரம் தாழ்த்தி பேசுவதும் ஒன்றும் அரசியல் கல யதார்த்தம் கிடையாது. ஒரு அடிப்படை விஷயம். 3 முறையாக ஆட்சி அமைத்தது யாருமே கிடையாது. எங்கள் புரட்சி தலைவர் மட்டும்தான். 2021 3வது முறையாக நாங்கள் ஆட்சி கட்டில் கேட்கும்பொழுது கூட 66 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கிறோம் எதிர்கட்சியாக. 38 விழுக்காடு தான் திமுகவோடது, எங்களுக்கு 33 விழுக்காடு. 45 தொகுதிகளில் வெறும் 2 லட்சம் வாக்குகளை தான் நாங்கள் தோற்றுருக்கிறோம். 2 லட்சம் வாக்குகளை எடுத்திருந்தோம்னா ஆளுங்கட்சி 3வது முறையாக. 2024 பாராளுமன்ற தேர்தல் ஏன் டெபாசிட் போகுது? 3வது இடம் 4வது இடத்துக்கு. நாடாளுமன்ற தேர்தல் என்பது வேற, சட்டமன்ற தேர்தல் என்பது வேற. இது ஸ்கூலுக்கு போற குழந்தை கூட தெரியும். அம்மையார் ஜெயலலிதா இருந்தப்போ, திரு எம்ஜிஆர் இருந்தப்போ ஸ்கூலுக்கு போற குழந்தைகளுக்கு அப்பவும் தெரியும். அப்ப 4வது இடம் 3வது இடத்துக்கு போக டெபாசிட் இலக்கு. கால சூழல் மாறி வரும்பொழுது அதற்கான எடுக்கக்கூடிய முடிவுகள், அதுக்கு மக்களுக்கு இருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்கள் எல்லாம் இருக்கும். இப்போ எதிர்கட்சி பிரதானமாக உண்மை சொல்லுதுன்னா அதிமுக 4 அணியை பிரிஞ்சிருக்கு, 5 அணி இன்னும் பொய் சொல்லி தான் வண்டி ஓடுது. அதிமுக என்றால் எடப்பாடியார் கழக போச்சாலும் இரட்டையிலே அவர் தான். பாமி எம்பி அவர் தான் கையெழுத்து போட போறாரு. யாருங்கிறது கூட்டணிக்கு எத்தனை சீட்டு கொடுக்க போறதுங்கிற முடிவு அதிகாரம் அவர் கையில தான் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தார். சிபிஐ இடிஐ எல்லாம் வைத்து மிரட்டி பணியை வைத்து தான் இந்த கூட்டணியை கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்படித்தான் விஜயும் வந்து கொண்டு வர பார்க்கிறார்கள்னு சொல்றாங்க. அவங்க அரசியல் களத்தில் அவங்க அனுபவத்தை வச்சு தான் பேசுவாங்க. அறிவாலயத்தில் 2011 ரெய்டு நடந்து கீழே 63 சீட்டு கொடுத்த அனுபவம் அந்த மனத்தில் எந்த ரெய்டுக்கு கூட்டணி அதை இப்போ கூட்டணி கட்சிக்கு ஜால்ராக் போட்டே ஆகணும். மதுக்கூர் ராமலிங்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தவர். இடதுசாரி கட்சிகள் எந்த ரெய்டுக்கு இருக்காங்க? இப்ப யாரோட கூட்டணியில் இருக்காங்க? திமுக. அப்ப அவருக்கு ஜால்ரா போட்டு தான் ஆகணும், வேற என்ன பண்ண முடியும்? திமுக அவங்க அனுபவத்தை பகிரும்போது அந்த அனுபவம் ஆமான்னு சொல்லி தான் ஆகணும். அப்ப இதுவரைக்கும் பாஜக இதுவரைக்கும் இந்த ஆட்சியோட அவலங்களை கண்டன குரல் எடுக்கக்கூடிய துணிவாச்சு யாராவது கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கா? கோடி கூட நட முடியல கூட்டணி கட்சினால. அந்த அவ்வளவுமா இருக்கு. ஒரு கண்டனம் தெரிவிக்க முடியல. ஸ்ரீபெரும்புதூர்ல போய் போராடுறீங்கன்னு சொல்லி குண்டு கட்டா கொண்டு போய் கைது பண்ணி உங்க உள்ள போடுறாங்க. உங்களால மக்களுக்காகவும் குரல் கொடுக்க முடியல, சொந்த கட்சி தொண்டலுக்காகவும் குரல் கொடுக்க முடியல. எதற்காக அரசியல் இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டதோ அதனோட கொள்கையும் தொலைச்சிட்டு நீங்க சொல்றத நீங்களே முரண்படுறீங்க. கூட்டணி கட்சியினுடைய ஆட்சிக்கு எதிராக போராட்டம் நடத்துறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. உழைப்பாளர் திருத்த சட்டம் லேபர் ஆக்ட்ல வந்து அமெண்ட்மென்ட் கொண்டு வரப்போ சட்டமன்றத்துல பிரச்சனை ஏற்படுது கூட்டணி கட்சிகள். அதை எதிர்த்து போராட்டம் நடந்து முடிஞ்சாதான் கேள்வி. போராட்டம் ஒடுக்கப்பட்டது. அதை சொல்லுங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் தானே ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாச்சு. அதெல்லாம் வேற. போராட்டம் பண்ணும்போது ஒடுக்கப்பட்டார்களா இல்லையா? போராடக்கூடாதுன்னு நீங்க போராட்டம் சொல்லுங்க. எதிர்த்து பேசுறதே இல்ல. நீங்க போராட்டம் நடத்தி கைதா இருக்காங்க. போராட்டம் நடத்த முடியல. போராட்டத்துல ஒடுக்கப்பட்டு குண்டு கட்ட கைது பண்றாங்க ஸ்டேட் பண்ணி சொல்லி கேட்போம். என்ன தன்னிச்சையாக அவர்கள் கொள்கை வழியில் மக்களுக்காக நாங்க இருக்கணும். அந்த கொள்கை வழியில ஏதோ பண்ண ஒரு 5 விஷயத்தை பட்டியலிட சொல்லுங்க. அதாவது இவ்வளவுதான் ஒரு விஷயம். திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள்
அவர்கள் சில பிரச்சனைகளில் திமுக அரசோடு முரண்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் சொன்னது போல் சட்டசபையில் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அதே போல் போராட்டங்களையும் கூட நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் ஒன்றிய அரசு, இவர்கள் கூட்டணி வைத்திருந்த பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு செய்யாத துரோகங்கள் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறுபான்மை மக்களுக்கு எதிராக கொண்டு வந்த விஷயங்கள், வேளாண் சட்டங்கள், இன்னும் பல விஷயங்கள், கவர்னரை வைத்துக்கொண்டு ஒரு மாநிலத்தினுடைய ஆட்சியை எந்த விதத்திலெல்லாம் துன்புறுத்த முடியுமோ துன்புறுத்துவது, கல்விக்கான நிதியை கூட தர மறுப்பது, இப்படியாக தமிழ்நாட்டிற்கு எந்த புதிய நிதி ஒதுக்கீடுகளை தராமல் மறுப்பது, நிதி பங்கீடுகளை மறுப்பது. இப்போ நீங்கள் உத்தரப்பிரதேசத்தையும் தமிழ்நாடு எடுத்துக்கொண்டால் நம்ம மேஜர் கான்ட்ரிபியூட்டராக இருந்தால் கூட அவங்களுக்கு நமக்கு மாதிரியான நிதி பங்கீட்டில் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேற்று சொன்னார், அதிமுக ஆட்சியோட திமுக ஆட்சியில் பிஜேபி நிறைய பணம் கொடுத்துருக்குன்னு சொல்லி. இல்லை நம்ம எவ்வளோ கொடுத்தோங்கிறத அவர் சொல்லலைல்ல. நம்ம எவ்வளோ கொடுத்தோம், நமக்கு எவ்வளோ வந்துச்சுங்கிறத நேற்று நிதியமைச்சர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய பட்டியலை போட்டு காமிச்சார். தைரியம் இருந்தால் மறுக்கட்டும், அதெல்லாம் பொய் அப்படின்ட்டு 10 கேள்விகளை எழுப்பினார் வந்து பார்த்தீங்கன்னா நிதி பங்கீடுகள் தொடர்பாக, மற்ற மாநில உரிமைகள் தொடர்பாகவும். ஆனால் என்ன நான் கேட்குறேன்னா, ஒரு முறையாவது எங்கள் மாநில உரிமைகள் பாதிக்கப்படுகிறது, எங்களுக்கு இந்த நிதியை கொடுங்கள், நீங்கள் கவர்னர் வச்சு எங்களுக்கு தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு ஒற்றை குரல் மக்கள் பிரச்சனைகளையும் எழுப்பினதில்லை. ஒரு நிமிஷம் இருங்க, மாநில உரிமைகள் பிரச்சனையும் எழுப்பினதில்லை. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த 4 வருடம் எடப்பாடி ஆட்சியில் இருந்தப்போ பாஜக தான் தங்களை காப்பாற்றுச்சுன்னு வெக்கமே இல்லாமல் சொன்னவங்க. அதை பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் போன்றவங்களே கேள்வி எழுப்பினாங்க. இப்போ இது இவ்வளோ பெரிய கட்சியை ஆவணப்படுத்துகிற ஒரு விஷயம். அப்போது ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாங்க, பாஜக தான் தங்கள் ஆட்சியை காப்பாற்றுச்சுன்னு. எடப்பாடி ஒன்று பார்த்திங்கன்னா தேர்தலில் வெற்றி பெற்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் அல்ல. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அதிமுகவினுடைய வாக்கு சதவீதம் என்ன, அதற்கு பிறகு வந்த தேர்தல்களில் அவருடைய வாக்கு சதவீதம் என்ன, படிப்படியாக அந்த கட்சியை சிதைத்து ஒன்றுமில்லாமலாக்கியவர் எடப்பாடி பழனிசாமி. எங்களுக்கு அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. ஆனால் இவங்க இன்றைக்கி திமுகவோட கூட்டணி கட்சிகளை பற்றி கேள்வி எழுப்புறாங்க இல்லையா, அவர்கள் நிலைப்பாட்டில் நின்று பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். நாங்களுக்கு உரிய பதிலை கொடுத்துருக்கோம். நீங்கள் எந்த பிரச்சனையில், சிறுபான்மை மக்கள் பிரச்சனையிலையோ, விவசாயிகள் பிரச்சனையிலையோ, மாநில உரிமைகள் பிரச்சனையிலையோ, தமிழ்நாட்டிற்கான நிதி பங்கீடு பிரச்சனையிலையோ ஒரு முறையாவது நாடாளுமன்றத்திலோ தமிழ்நாட்டில் ஒரு அறிக்கை வாயிலாகவோ எந்த பதிலும் சொன்னது கிடையாது. அவங்க தயவிற்காக அடிபணிந்து மண்டியிட்டு கிடந்தவர்கள் இப்போது திமுக கூட்டணி கட்சியை பற்றி பேசுகிறாங்க. இதுக்கெல்லாம் வெக்கப்படணும், உண்மையில் அவமானப்படணும். தூத்துக்குடி திருநெல்வேலியில் மக்கள் வெள்ளத்தில் தத்தளிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு மக்கள் முக்கியம் இல்லை, டெல்லியில் கூட்டணி முக்கியம் தான் போனவர் தான் இன்றைய முதல்வர். என்ன, மக்கள் எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு கூட்டணி முக்கியம்னு போனவர். ஆனால் அந்த இடத்துல போய் களத்தில் மக்களை சந்தித்து நிதியை பற்றி மத்திய அரசுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, மாநில அரசு கேட்குற நிதியை தரணும்னு பேட்டி கொடுத்தவர் எடப்பாடியார். அதனால் நம்ம வசதி எப்படி வேணால் பேசிக்கலாம். எங்களுக்கு வாக்களித்தால் தமிழக மக்களின் உரிமையும் தமிழக மக்களின் மானத்தையும் மீட்டு ஆட்சி தருவோன்னு வாக்குறுதி கூட தான் ஆட்சிக்கு வந்தீங்க. 4.5 வருஷம் செய்ய முடியல. பண்ணார் இல்லையா கவர்னர் இஷ்யூ, அப்புறம் சமகிர சிக்ஷா திட்டத்துக்கு நிதி கொடுக்காது, ஆர்டி ஆக்ட்ல பணம் வரணும்னாலே கூட சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் போட்டு தான் வாங்க வேண்டியிருக்கு. அது குறித்தெல்லாம் அதிமுகவோட நிலைப்பாடை உறக்க ஏன் சொல்றது? தூத்துக்குடியில 2 வருஷத்துக்கு முன்னாடி போறதை சொல்றோம் இல்லையா, இதை ஏன் சொல்றது இல்லைன்னு கேட்கிறாரு. அதுக்கு விளக்கமும் சொல்லிடுறேன். நிர்வாக ரீதியாக எல்லா மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கு இருக்கக்கூடிய நிர்வாக ரீதியான பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், வராமலாம் இருக்காது. அதை உங்களுடைய ஆளுமை திறனால் நீங்க மீட் எடுக்கணும். அதுதான் ஆளுமைங்கிறது. இல்ல நம்மளால ஆளுமை இல்லைன்னா இந்த மாதிரி குறை சொல்லிட்டு தான் உட்கார்ந்து இருக்க முடியும். அதே ஆளுமை 7.5 பாருங்க, நீங்க ஒரு கேள்வி கேட்டு கொஞ்சம் டைம் கொடுங்க. 7.5% அவரோட டைம் உங்க டைம் இல்ல. 7.5% உள்ஒதுக்கீடுங்கும் போது ஆளுநர் ஒப்புதல் அளிக்கல, ஆனா ஜீவோ வந்தது. சோ வழிமுறைகள் என்னன்னு நமக்கு தெரியணும். அதே 4.5 வருடமாக மண் மொழி மான உரிமை காக்க முடியாத இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு நினைவூட்டுறேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் இருந்தபோது, ஓபிஎஸ் அவர்கள் நிதியமைச்சர் இருந்தபோது ஒன்றிய அரசுல இருந்து நிதி வரலன்னு சொல்லிட்டு பட்ஜெட்லயே அவரே படிச்சிருக்காரு. வெள்ளத்துக்கு கூட காசு கொடுக்கலன்னு சொல்லி படிச்சிருக்காரு. இன்னொரு வரலாறு சொல்லிடுறேன், இதையும் சேர்த்து சொல்லுங்க. இல்ல அப்ப ஆளுமை மெட்ரோ எக்ஸாம்பிள் அடுத்து சொல்லிடுறேன், அதை மட்டும் அப்படி நிறுத்தாதீங்க. மெட்ரோ 2ஆம் கட்ட விரிவாக்கத்திற்கு 72,000 கோடி மத்திய அரசு தர முடியாதுன்னு சொன்னதுக்கு நீ தர வேண்டிய தேவையில்லை, நானே மாநில நிதி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஆரம்பிச்சது எடப்பாடியார். உங்களை மாதிரி எதை எடுத்தாலும் ஒன்றிய அரசு தரணும், ஒன்றிய அரசு கையேந்த வைக்கல. தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டின் தமிழ் மக்களையும் எப்பவுமே கையேந்தி திருவோட நிக்கிற மாதிரி கட்டமைக்கல. எப்போ அவங்களுக்கு வந்தது? இப்போ எப்போ
சொல்லுங்க 2021 பட்ஜெட் எடுத்து பாருங்க. இல்ல, நிதி ஒர்க் தொடங்குனது எப்ப தொடங்குனாங்க? 2019 ஸ்டேட்டோட பட்ஜெட்ல செலவு பண்ணி இப்பதானே செலவு பண்ணாங்க. இதுக்கு அப்புறம் இப்ப போய் இந்த பிரச்சனையை செலவு பண்ணதுக்கு அப்புறம் தானே கொடுக்கவே ஒப்புதல் கொடுத்தாங்க. சார் கொஞ்சம் படிச்சிட்டு வாங்க சார். நீங்க படிச்சிட்டு வாங்க. நான் படிச்சிட்டதுனால சொல்றேன். கெட் யுவர் ஃபேக்ட்ஸ் ரைட், டோன்ட் கரெக்ட். இல்ல ரெண்டாவது மெட்ரோ 2 ப்ராஜெக்ட் 72000 crores கேட்டது வரல. நாங்களே சொல்றோம்னு சொல்லி நிதிநிலை அறிக்கையில போட்டுக்கிறோம் பாருங்க. அதுதான் சொல்றேன், வரல இல்லையா? அப்ப அத வாங்கி பெற்றிருக்கிறது இப்ப இவங்க தான பெற்றிருக்காரு. நீங்க கேட்டிருக்கக்கூடிய ஆளுமை தானே இப்ப வாங்கி பெற்றிருக்கக்கூடிய இந்த அரசு வாங்கி பெற்றிருக்குல்ல. இப்ப அந்த அரசு தானே ஒன்றிய அரசு இருந்து வாங்கி பெற்றிருக்கு. அது ஒன்றிய அரசு இருந்து வாங்கின ஆளுமே அப்புறம் மத்தவங்க ஏன் வாங்க முடியல? அதுக்கு தான் கேக்குறாங்க. அது கொடுத்து நீங்க ஏன் குரல் கொடுக்கலையா? 4 வருஷமா நீங்க ஏன் குரல் கொடுக்கலாமா அதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. சரி, அவர் முடிச்சிட்டு தூத்துக்குடியிலே திரு மனுஷ் நீங்க முடிச்சிட்டு தூத்துக்குடியிலே இன்னும் 3 பேர் இருக்காங்க. முடிச்சிட்டு தூத்துக்குடியிலே சொல்லிட்டேன் என்ன நடந்துச்சு. பாத்தீங்கன்னா அன்றைக்கு வெள்ளம் வந்தப்போ மொத்த அமைச்சரவை இங்கே இருந்தது. கனிமொழி அவர்கள் இருந்தார்கள். எல்லா நிவாரணப் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டன. கஜா புயல் வந்துச்சு தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி எங்க இருக்காருன்னு யாருக்கும் தெரியல. ஏதோ சம்பந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க எங்க இருக்காருன்னே தெரியல. அப்போ எல்லா ஒரு நிமிஷம் இருங்க, எல்லா ஊடகங்களும் அவருக்கு பாத்தீங்கன்னா உங்களை எக்ஸ்போஸ் பண்ண கத்த ஆரம்பிப்பாரு. ஒரு நிறுத்துங்க நீங்க முதல்ல. ஒரு நிமிஷம் இருங்க. அவர் சம்பந்தி வீட்டுல விருந்து சாப்பிட்டு இருந்தாரு. கஜா புயல்ல பாத்தீங்கன்னா மக்கள் செத்துக்கிட்டு இருந்தப்போ அப்போ அவர் அங்க ஸ்பாட்டுக்கு போறதுக்கு 10 நாள் கழிச்சு போனாரு. 10 நாள் கழிச்சு போனாரு. ஒரு நிமிஷம் 2015 இவங்க திறந்து விட்ட வெள்ளம் இருக்கு இல்லையா, அப்ப இவங்க எப்படி நடந்தாங்க அப்படிங்கறத தமிழ்நாடே பாத்துச்சு. மக்கள் எப்படி கதறிட்டாங்க சென்னை மக்கள் அப்படிங்கறத இன்னைக்கு வரைக்கும் இந்த வடுக்கல் மக்கள் இருந்து மாறல. ஒரு விஷயம், இந்த நிதியை பத்தி பேசுறாங்க இல்லையா, உங்களுக்கு ஆளுமை இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சி காலத்தில் ஆளுமையோடு எதை பெற்றார்? உதய் மின் திட்டத்திலிருந்து ஆரம்பிச்சு ஜெயலலிதா மறுத்த திட்டங்களையே அவங்க காலையில் போய் போட்டு வந்தார். உங்க இஷ்டப்படி ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, சொல்ல முடிக்கிற வரைக்கும் நீங்க பேசுற ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். அதாவது அவர் அப்படிதான் பதறுவார். அவர் இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. இல்ல ஒரு நிமிஷம் கேளுங்க, ஒரு நிமிஷம் கேளுங்க. அதாவது 100 நாள் ஒரு நிமிஷம் வாய மூடுங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா அடுக்கடுக்கா போய் சொல்லுவாங்க. அதை நம்ம மருத்துவம் சொன்னா உடனே கத்த ஆரம்பிப்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நேற்று நிதியமைச்சர் பேச என்ன சொல்றேன், பிரதமரோட வீடு கட்டுற திட்டத்தில் 80% தமிழ்நாடு அரசு கொடுக்குது. ஆனால் திட்டம் மட்டும் பார்த்தீங்கன்னா பிரதமரோட பேரில் இருக்கு. கூட்டணி பிரச்சனைக்கு வந்துரும். இல்ல சொல்லி முடிச்சிடறேன். அப்போ ஒன்றிய அரசு நிதி கொடுக்கிற, இன்னைக்கு ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து நடத்தக்கூடிய திட்டங்களில் பெரும்பாலான திட்டங்களுக்கு கமிட் பண்ண எந்த அமௌண்ட்டையுமே ஒன்றிய அரசு கொடுக்கல. புள்ளி விவரங்களோடு சொல்லியிருக்கோம். அப்போ இது எல்லாமே தமிழ்நாடு அரசு முன்னின்று நடத்தியதோ. எடப்பாடி பழனிசாமி மெட்ரோ திட்டத்தை அவர் கையிலேருந்து நடத்தினாராம். மெட்ரோ திட்டம் ஆரம்பித்த பிறகு அதனுடைய பெரும்பகுதியை இந்த அரசு நிறைவேற்றி இருக்கிறது. வீடு கட்டுற திட்டத்திலிருந்து எல்லா திட்டங்களும் ஒன்றிய அரசும் மாநில அரசும் நடத்தக்கூடிய திட்டங்கள் அவ்வளவுமே தன்னுடைய இவ்வளவு நிதிச்சுமை இவ்வளவு கஷ்டத்தோடு சேர்ந்து மாநில அரசு நிறைவேற்றிட்டு இருக்கு. அப்படி பார்க்குறப்போ யார் பார்த்தீங்கன்னா மாநில சுயாட்சியை பற்றி பேசுறது, ரெண்டாவது இவங்க மக்களை இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்கள் ஆட்சி காலத்தில் நீங்கள் என்ன லட்சணத்தில் மக்களை பார்த்துக்கிட்டீங்க, இன்றைக்கி எவ்வளவு மக்கள் நல திட்டங்கள். சார் ஒன்று சொல்கிறேன் சார், தாவேக்கா பிரச்சனை இருக்குல்ல, இதை பொறுத்த வரைக்கும் அதாவது விஜய் தலைமையில் கூட்டணி அமையலாம், இல்லை வேறு சிலன்னு டிடிவி யாரோ பேசுகிறாங்க, இவங்க கூட்டணி கூப்பிட்றாங்க. ஆனால் விஜய் எதுவுமே பேசலை. தாவேக்கா சார்பிலிருந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே கிடையாது. ஸோ டோட்டல் சைலன்ஸில் இருக்க ஒருத்தரை வச்சுட்டு இவங்க என்ன கேம் ஆடுறாங்கன்னு பாருங்கள். ஒரு பக்கம் பிஜேபி, இன்னொரு பக்கம் அவர் டிடிவி, இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி. இவங்க எல்லாரும் அப்போ இல்லை, இவங்க எல்லாருமே எத்தகைய ஒன்று இவங்க கூட்டணியில் இவங்களுக்கே நம்பிக்கை கிடையாது. யாராவது ஒருத்தரை வச்சு கரசாரணும்னு நினைக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்பது கையறு நிலை. அதாவது டோட்டல் சைலன்ஸில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவர் கடைசியாக சொன்ன ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் அதிமுக விமர்சிச்சிருக்காரு, பாஜக விமர்சிச்சிருக்காரு, இன்னைக்கு வரைக்கும் சைலண்டாக இருக்காரு. ஆனால் இவங்க எல்லாம் விஜயனுடைய வக்கீலாக மாறுறாங்க, விஜயனுடைய ஆதரவாளராக மாறுறாங்க, விஜயனுடைய பிரச்சாரகர்களாக மாறுறாங்க. அப்போ ஒரு கூட்டணி எந்த அளவுக்கு முதுகெலும்பு இல்லாத சிதறிப்போன தன்னம்பிக்கை இல்லாத கூட்டணியாக இருக்குங்கிறதுக்கு இதை விட எந்த உதாரணமும் தேவையில்லை. நன்றி. திரு முனவர் பாஷா, ஒரு இயலாமை இருக்கு, இல்லை ஒரு போதாமை இருக்கு இந்த கூட்டணிக்கு, அதிமுக பாஜக மற்றும் தமாக கூட்டணிக்கு.
அதனால தான் வந்து அவர் எதிரியாக டிக்ளேர் பண்ணவரை கடைசி வரை விமர்சனம் பண்ண விஜயை வந்து எப்படியாவது வளைக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கான வக்கீலா மாறி இருக்காங்கன்னு சொல்றாரு இல்லையா சார்? போன்ற நிலைதானா? விஜய் வந்து திமுகவையும் கடுமையாக விமர்சித்தாரு, திமுகவை மட்டும் பாராட்டினாரா? அவங்க கூட்டணி கூப்பிடலையா? இன்றைய சூழ்நிலையில் கூட்டணி அரசியலில் சொல்லல, அவரை வந்து நீங்க காப்பாத்துங்கன்னு யாரும் துடிக்கல. இல்ல துடிக்கல சார். நீங்க யாரோட சேர்ந்தா உங்களுக்கு என்ன சார்? நீங்க நேத்து வரைக்கும் உங்களை எதிர்த்த கமலஹாசனை சேர்த்துக்கலாம், நேத்து வரைக்கும் உங்களோட இல்ல. நீங்க யாரோட வேணாலும் சேருங்க சார், கரை சேர போறது இல்ல, அதான் மேட்ரு. யாரோட வேணா சேருங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க கவலைப்படுறீங்க, நீங்க தானே அச்சப்படுறீங்க, நீங்க தானே கவலைப்படுறீங்க. என்ன சொல்றேன், இன்னைக்கு விஜய்க்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையில அவரை வந்து நியாயமா இந்த ஆட்சி பழிவாங்க துடிக்குது, அதனால அவரை காப்பாற்றணும்னு நினைச்சா என்ன தப்பு இருக்கு? அவர் அரசியல் முடிவு எடுக்க வேண்டியது அவருடைய முடிவு. ஆனா விஜயை காப்பாற்றணும் போது நீங்க கவலைப்படுறீங்க. 41 உயிர் பலி சார். இந்த உயிர் பலிக்கு யார் காரணம்? சிபிஐ விசாரணை உத்தரவிடப்பட்டிருக்கு. அதனால அறிக்கை விட்டாங்களா, வாங்க திமுக எதிர்த்து எல்லாரும் ஒண்ணா நிப்போன்னு வாங்க சார். ஆமா, திமுக எல்லாரும் ஒண்ணு நிக்கணும். ஏன்னா திமுக அகற்றப்பட வேண்டிய ஒரு ஆட்சி கிடையாது. நீங்க சொல்றீங்களே திமுக மக்கள் விரோத ஆட்சி, மக்களுக்கு எதிராக அத்தனை வரிகளையும் போட்டுறீங்க, இந்த ஆட்சி அகற்றப்படணும். அதனால வந்து திமுக எதிர்ப்பவர்கள் எல்லாம் ஓரணியில் வர வேண்டும் என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கொள்கை. அந்த அடிப்படையில தான் அதிமுக தலைமையில் தெரியாது, அவர் சொன்னாதான் தெரியும். உங்க கட்சி என்ன சார்? நீங்க நம்ம 100 ஆண்டு காலம் வரலாறு படிச்ச கட்சி மாதிரி ஒரே ஒரு எம்எல்ஏ வந்த கட்சி தான் சார். நீங்க என்ன பேசாதீங்க. தலைவர் மூப்பனார் இல்லன்னா ஆட்சிக்கே வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் நீங்க ஆட்சிக்கே வந்து வரலாறு பிரச்சனை இல்ல, என்ன நடந்துட்டு இருக்குன்னு பேசுங்க. பெருசா தொடர் வெற்றியை பெற்ற வரலாறு இன்றைய கூட்டணி பிரச்சனைக்கு வருவோம். போனீங்க தமிழக அரசியல் உலகத்துக்கே தெரியும். இல்ல தமிழக அரசியல்ல புரட்சி தலைவர் கட்சி இது ரெண்டு கட்சிக்கு இதுக்காக சுருக்க வேண்டாம். பை எலெக்ஷன்ல 3வது இடம் நீங்க. இன்னைக்கு யார் கால பிடிச்சு கெஞ்சிட்டு இருக்கீங்கன்னு பேசுவோம் சார். இல்ல முனவர் பாஷா, இன்றைய கூட்டணி பிரச்சனைக்கு வந்துருங்க. நீங்க இது வரைக்கும் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல, முதல்வர் வேட்பாளர்னு வரும்பொழுது அதற்கு என்ன தீர்வுன்னு நான் கேட்டேன். எதுங்க? திரு எடப்பாடி பழனிசாமியா விஜய் வந்தா எப்படி அகாமடேட் ஆவார்னு கேட்டேன். எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர்னு சொல்லி தெளிவா சொல்லி இருக்கோம் சார். அதை ஏத்துக்கிட்டு வரவங்க யாரா இருந்தாலும் ஏத்துக்க தயார். இன்னைக்கு வந்து உண்மையிலே திமுக என்பது ஆட்சியை விட்டு அகற்றப்பட வேண்டிய ஒரு மக்கள் விரோத ஆட்சி. அந்த ஆட்சியை எதிர்த்து வருகின்ற எல்லோரையும் ஓரணியில் சேர்க்க வேண்டியது எங்க கடமை. அந்த கடமையை நாங்க செய்யறோம். கண்டிப்பாக விஜய் அந்த அணிக்கு வருவார். ஏனென்று சொன்னால் விஜய் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய தொண்டர்கள் 41 பேர் பலியாகி இருக்கிறார்கள். நீங்க தொடருங்க திரு நாஞ்சில் கோலப்பன். நன்றி. முனைவர் பாஷா அவர்கள் வந்து எடப்பாடி தலைமையில தான் நாங்க வந்தா வரட்டுங்கிறாரு. அவருக்கே தெரியும் தூத்துக்குடியில் நாடாளுமன்ற தேர்தலில் நின்றுட்டு எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க தமாகாங்கிறது நமக்கு தெரியும். மோடிக்கு ஓட்டு கேட்டு எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க தமாகான்னு தெரியும். தமாகாவை பொறுத்த வரைக்கும் வரலாறை பற்றி சொல்கிறாரு. 2016 கூட்டணி சேருங்கன்னு புரட்சி தலைவி அம்மா அழைப்பு கொடுத்த பிறகு அந்த ரெட்டையில சின்னத்தில் நிற்க மாட்டேன்னு உதறி தள்ளிட்டு போனவர் தன்னுடைய உடல் சோர்வுற்ற நிலையிலேயே 135 தொகுதியை வெற்றி காட்டின தொகுதியில் வந்து வெக்கம் சூடு சொரணை இல்லாமல் அதில் ஒரு எம்பி சீட்டை வாங்கிட்டு வந்து நின்னார் பாருங்க இவர் தலைவர். அதை விட வேற என்ன சார் வேணும் அவமானம்? வரலாறை பற்றி அந்த அளவுக்குலாம் நாங்கள் திறந்தாண்டு தலையில வச்சுக்கிட்டு தான் நாங்கள் வந்து நிற்கணும்னு நாங்கள் நிற்க போறது இல்லை. நல்லா புரிஞ்சிருங்க. உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமியை வேணும்னா நீங்க தூக்கி தலையில வச்சிடுங்க. அதுக்கு நாங்க கட்டுப்படல. அதுக்காக எங்களுக்கு நிர்பந்தம் படுத்தாங்க. ரெண்டாவது கழிஞ்ச முறை எடப்பாடி பழனிசாமி ஓட்டு கிடைச்சது. பாஜகவை எதிர்த்த ஓட்டு தான் அவருக்கு கிடைச்சது. இந்த தடவை எப்படி சார் அது உங்களுக்கு சேரும்? நீங்க பாஜக கூட கூட்டணி வச்சா எப்படி சார் அது சேரும் சொல்லுங்க. சும்மா போட்டு எடப்பாடி பழனிசாமி காட்டுறதுக்காக ஒரு கட்சியா வளர்ந்து ஜால்ரா அடிக்காதீங்க. எடப்பாடி கிட்ட நாங்க வர முடியாது. யார் கட்சிக்கு போறாங்கன்னு தெரியல. நன்றி. மீண்டும் ஒரு கேள்விக்கான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.